இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய கிழக்கில் நடக்கும் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி நீரணையை ஈரான் முழுமையாக மூடியுள்ளது. கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதால் சர்வதேச கச்சா எண்ணெய் எல்பிஜி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தேவைக்காக இறக்குமதியை நம்பியிருக்கும் நாடுகள் பல நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இலங்கையில் கடந்த 2 வாரங்களில் 2வது முறையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தென்கொரியாவிலிருந்து இலங்கை அரசு எரிபொருளை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெயை மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்கிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இலங்கை அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் அரசு நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் செயல்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகள், விழாக்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2022 ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியின் போது எரிபொருள் விநியோகத்தை சமாளிப்பதற்காக QR கோட் முறையை இலங்கை அரசு அறிமுகம் செய்தது. அதை மீண்டும் அமல்படுத்தியுள்ளது. QR கோட் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு மட்டுமே எரிபொருள் நிரப்பப்படும். இந்த சூழலில்தான் எரிபொருள் விலையை 25% உயர்த்துவதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. 317 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் 398 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 79 ரூபாய் அதிகரித்து 382 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விலை உயர்வு QR கோட் நடைமுறை மூலம் நாட்டின் எரிபொருள் பயன்பாட்டை 15 முதல் 20% வரை குறைக்க முடியும் என இலங்கை அரசு நம்புகிறது. 2022 ஆண்டில் $46 பில்லியன் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் இலங்கை திவாலானது. சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய $2.9 பில்லியன் நிதியுதவியுடன் இலங்கை அரசு பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி வருகிறது. தற்போது மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வால் அந்நாட்டு மக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் போர் நீடிக்கும் பட்சத்தில் நாட்டின் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட போகும் பெரும் பாதிப்புகளை சமாளிக்க தயாராக இருக்குமாறு அதிபர் அனுரகுமார திசநாயக்கே அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளார்.